இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் விடுத்த கோரிக்கையை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் ஊழல் நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஒரு மாதத்திற்கு மேலாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு மக்களவைத் தேர்தலில் பரப்புரை செய்வதற்காக ஜூன் 1 வரை 21 நாட்களுக்கு இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியது. இடைக்கால ஜாமீன் முடிவடைந்ததை அடுத்து கெஜ்ரிவால் ஜூன் 2ஆம் தேதி திகார் சிறையில் சரணடைந்தார். இதனிடையே மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்கும்படி சிறப்பு நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தது. மேலும் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் ஜூன் 19ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் மாநிலத்தின் பல இடங்களில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கொடி கம்பங்கள் உடைக்கப்பட்டுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்து சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடித்துள்ளது. இந்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டத்தை தாண்டி சில இடங்களில் வன்முறையிலும் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. டாக்டர் ஒய்எஸ்ஆர் மெடிக்கல் சயின்ஸ் பல்கலைக்கழக பெயர் பலகையில் டாக்டர் NTR மெடிக்கல் சயின்ஸ் என பெயர் மாற்றப்பட்டது. அதேபோல தங்களுடைய கட்சி சின்னமான சைக்கிளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சின்னமான ஃபேனை கட்டி சாலைகளில் தரதரவென இழுத்துச் சென்றனர்.